நானும் அங்க போயிருந்திருக்கணும். உனக்கு என்ன வேணும்னு நான் சொல்றேன். நீ அந்த விழாவுக்கு போகணும்னு ஆசைப்படுற. யார் நீங்க? நான் தான் உன்னை அந்த விழாவுக்கு அனுப்பி வைக்க போறேன். நான் உன்னை குட்டி பொண்ணுன்னு தான் கூப்பிட போறேன். உன் தங்கச்சிங்க கொடுத்த பேர் எனக்கு பிடிக்கல. அதாவது சிண்ட்ரெல்லாவா? அதேதான். திரும்ப அத சொல்லாத. இந்தா, இத உன் வாயில வச்சுக்க. ஆனா உங்களை யாருன்னே நான் தான் உன்னோட ஃபேரி காட் மதர். உனக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இப்போ நீ எதுக்கு தகுதியானவன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். மன்னிச்சிடு, நான் இத மறந்துட்டேன். எங்க வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லவ, தூய்மையான இதயம், உனக்கு எந்த பொறாமையும் இல்ல, நல்ல தையல்காரி. நீ எப்பவும் பொய் சொல்ல மாட்ட. உன் தங்கச்சிகளுக்கு நல்லாவே கவுன்ஸ் தைச்சு கொடுத்திருக்க. சீக்கிரமா வா, நம்ம உடனே போய் உன் கனவுல வந்த இளவரசனை சந்திக்கலாம். உங்களுக்கு அத பத்தி தெரியுமா? உன்ன மாதிரி நல்லவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட வேலை. அவங்களுக்கு தேவையானதை கிடைக்க நான் உதவி செய்வேன். குட்டி பொண்ணே, நீ உண்மையானவே தகுதியானவ. வா போலாம். ஆனா நம்ம எங்க போறோம்? தோட்டத்துக்கு போலாம், வா. ஃபேரி காட்மதர், ஃபேரி காட்மதர், ஒருவேளை இதுவும் கனவுதானா? அவ்வளவு தூரம்லாம் போக வேணாம், நான் உன் பின்னாடியே தான் இருக்கேன். இல்ல, இது கனவு இல்ல, நிஜம்தான். இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கெல்லாம் பெரிய பொருளை தான் பயன்படுத்துவேன். கொஞ்சம் பின்னாடி போ. நீ போக போற வண்டி எப்படி இருக்குன்னு பாரு. ஓ, இது அற்புதமா இருக்கு. இது மாடல். எனக்காக சில எலிகளை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? நீங்க அதை காயப்படுத்த மாட்டீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்ல, நான் ஃபேரி காட் மதர். நீ பயப்படுற அளவுக்கு நான் பூதம் இல்ல. இல்ல இல்ல, நீ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு நான் சிறப்பான விஷயம் ஒண்ணு வச்சிருக்கேன். வாவ், எல்லாமே தயாராயிடுச்சு. அப்புறம் கடைசியா இது. சரி காட்மதர், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றது? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. உண்மையை சொல்லணுமா, நீ இது எல்லாத்துக்கும் தகுதியானவ. உன்கிட்ட நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் கேட்க போறேன். கண்டிப்பா சொல்லுங்க. அந்த விழாவில இருந்து நீ நடுராத்திரிக்குள்ள வந்துடணும். நான் செஞ்ச இந்த மந்திரம் எல்லாம் ராத்திரி 12 மணிக்கு மேல எதுவுமே வேலை செய்யாது. நிச்சயமா வந்துருவேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அவங்கள ரொம்ப நேரம் காக்க வச்சிடாத. அங்க பாரு, அவர் என்னதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் என்னதான் ஆட கூப்பிட போறாரு பாரு. புரியுதா? உன்னை பாக்குறேன்னா நீ வந்ததுல இருந்து எவ்வளவு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கவனிக்கிறதுக்காகத்தான். இந்த விழா ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி கொண்டாடணும். உங்க பையனுக்கு இவ்வளவு விருப்பம் இருக்கான்னு நீங்களே கேளுங்க. கண்டிப்பா உன் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொண்ணாவது அங்க இருப்பாதானே? அதான் ஏற்கனவே சொன்னேனப்பா, அவரை பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவான்னு. நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பாரு பாரு, என்கிட்டதான் வராரு.
பார்க்க எப்படி இருக்கேன்? பெரிய தக்காளி மாதிரி இருக்க. அதோட அந்த பிரின்ஸ் என்கிட்ட தான் வராரு. நான் இங்க இருக்க ஹேண்ட்ஸம், எங்க வா. நாம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா? இருக்கலாம். ஒருவேளை கனவுல சந்திச்சிருக்கலாம். கண்டிப்பா உங்க வரி பணத்தை எல்லாத்தையும் நான் குறைக்க சொல்றேன். உங்க பையன் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டோம். ஓ ஆமா, அவங்க ஜோடி பொறுத்த ரொம்ப அற்புதமா இருக்குல்ல. ராஜா நம்ம 2 பேர்ல ஒருத்தர் கூட ஆடுவான்னு தான் நினைச்சேன். இப்ப அல்லனா என்ன, அவரும் இன்னும் என்னதான் பாத்துட்டு இருக்காரு. எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லு, கண்டிப்பா செய்றேன். நீங்க இவங்க 2 பேரையும் சந்திக்கணும். உங்க கூட ஆடணுன்றதுக்காக இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. மகாராஜாவே, நீ போட்டுக்கிற துணி ரொம்ப அற்புதமா இருக்கு. இது எங்க வாங்குனீங்க? நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன? நான் உன்னை திரும்பவும் சந்திக்கணும். நான் பரவாயில்ல. இவ்வளவு தூரம் நம்ம வந்ததே சந்தோஷம்தான். நீ இன்னைக்கு சந்தோஷமா இருந்தியா? சாரி காட்மதர், எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? கீழே பாரு, குளிர் காஞ்சிட்டு இருக்கேன். இந்த ரூம் ரொம்ப குளிரா இருக்கு. ஒன்னு அவங்க சிம்பிளான்னு சொல்றதுல ஆச்சரியமே இல்ல. இந்த நெருப்பு கிட்ட உட்கார்லனா கண்டிப்பா குளிர்லயே செத்துருவோம். பரவாயில்ல பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. சரி, உன் கனவுல வந்த இளவரசர் எப்படி இருந்தா? அவரு உண்மையாவே நேர்ல பார்க்க ரொம்ப அற்புதமா இருந்தாரு. ஒரு நிமிஷம், கனவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கனவுகளை நான் தான் உனக்கு கொடுத்தேன். நீ நம்பணும்னு நான் பண்ணேன். அந்த கனவுகள் மூலியமா ஏன்னா நீ இருங்க. சாரி காட்மதர்,